தூய்மை பணியாளர்களுக்கான வாக்குறுதியை நிறைவேற்ற திமுக அரசு மறுப்பது ஏன்? ஓர் உள்ளரசியல் பார்வை. அதிமுக ஆட்சியில் தூய்மை பணிகளை நிர்வகிப்பது தனியார் மயமாக்கப்பட்ட போது அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரான மு.க. ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தால் அந்த பணிகள் நிரந்தரம் செய்யப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தார். அத்துடன் தூய்மை பணியாளர்களின் பணி, ஊதியம், ஓய்வூதியம் சம்பந்தமான கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் என வாக்குறுதி எண் 285 திமுக தெரிவித்திருந்தது. கடந்த ஆகஸ்ட் மாதம் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்கக்கூடாது, பணி நிரந்தரம் தேவை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகை முன்பு 10 நாட்களுக்கும் மேலாக நடத்திய போராட்டம் பெரிய அதிர்வலைகளையே ஏற்படுத்தியது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் 11 மண்டலங்களுக்கான திடக்கழிவு மேலாண்மை சார்ந்த பணிகள் கடந்த அதிமுக காலத்திலேயே தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டன. மீதம் இருக்கும் 4 மண்டலங்களில் ராயபுரம், திருவிக நகர் ஆகிய 2 மண்டலங்களில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை சென்னை என்விரோ சொல்யூஷன்ஸ் லிமிடெட் என்கிற தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைப்பதாக சென்னை மாநகராட்சி தீர்மானம் நிறைவேற்றியது. இதற்கு தேவைப்படும் 3809 தூய்மை பணியாளர்களில் ஏற்கனவே தற்காலிக பணியாளர்களாக இருக்கும் 2034 பேருக்கு முன்னுரிமை அளித்து எடுத்துக்கொள்வதாக அந்நிறுவனம் கூறியது. எனினும் இந்த தொழிலாளர்கள் பெற்ற ஊதியமான ஏறக்குறைய ரூபாய் 23,000 என்பது இனிய 16,000 ரூபாயாக குறைக்கப்படும் என்பன உள்ளிட்ட பின்னடைவுகளால் தூய்மை பணியாளர்கள் கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தனர். ஆனால் அவர்களை நள்ளிரவில் குண்டுக்கட்டாக கைது செய்தது காவல்துறை. நீதிமன்ற வழக்குகள் மூலம் அவர்களுக்கு ஊதியம் குறைக்கப்படக்கூடாது என்ற தீர்ப்பு வெளியாகி சிறு ஆறுதலாக அமைந்தது. ஆனாலும் கூட அரசு பணி நிரந்தர கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை. மாறாக தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு உள்ளிட்ட சலுகை திட்டங்களை மட்டுமே அறிவித்தது. ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் முன்னெடுத்த போராட்டங்கள் பல மாதங்களை கடந்துவிட்ட நிலையில் சென்னையில் மீதம் இருக்கும் அண்ணாநகர், தண்டையார்பேட்டை ஆகிய மண்டலங்களிலும் குப்பைகளை அகற்றும் பணிகளை தனியாரிடம் வழங்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியானது. அதற்கு எதிர்ப்பு குரல் வலுக்கவே அத்தகைய நடவடிக்கை இப்போதைக்கு இல்லை என்று அரசு தரப்பில் சொல்லப்பட்டாலும் கூட பிப்ரவரியில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட டெண்டரை வெளியிடலாம் என்ற தகவல்களும் இருக்கின்றன. அரசு தரப்பில் இந்த தனியார் மயமாக்கலுக்கு கூறப்படும் காரணம் விவாத பொருளாகியுள்ளது. சென்னையில் தூய்மை பணிகள் சிறப்பாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக இந்த கொள்கை முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சியின் நேரடி கட்டுப்பாட்டில் தூய்மை பணியில் ஈடுபட்ட பணியாளர்கள் தான் தனியார் நிறுவனங்களின் கீழும் அதே பணியை மேற்கொள்ள போகிறார்கள். அவ்வாறு இருக்கும்போது தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைத்தால் தான் தூய்மை பணிகள் சிறப்பாக நடைபெறும் என்றால் அது தூய்மை பணியாளர்களின் தவறு இல்லை, மாறாக மாநகராட்சியின் நிர்வாக திறமையின்மைதான் என்பது எதிர்க்கட்சிகளின் வாதமாக உள்ளது. மேலும் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துகின்றன. இந்நிலையில்தான் கடந்த சில நாட்களாகவே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் மீண்டும் வலுப்பெற்றுள்ளது. தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் அரசு அணுகும் விதம் தொடர்பாக உழைப்போர் உரிமை இயக்க தலைவர் வழக்கறிஞர் கே. பாரதி நம்மிடம் சில தகவல்களை பகிர்ந்தார். தூய்மை பணிகளில் பெரும்பாலும் பெண்கள் தான் இருக்கிறார்கள். இவர்களில் பலர் கணவரால் கைவிடப்பட்டவர்கள், குடிநோயால் உயிரிழந்தவர்களின் மனைவி என்றுள்ளனர். அவர்களுக்கு இந்த 23,000 ரூபாய் சம்பளம் மிகவும் முக்கியம். ஏற்கனவே தனியார் ஒப்பந்த நிறுவனங்கள் அது நினைத்தால் எந்த ஊழியரையும் பணி நீக்கம் செய்யலாம் என்ற அதிகாரத்தை தன்னகத்தை வைத்துள்ளது. அப்படி இருக்க மாநகராட்சி ஊழியராக 10 ஆண்டுகளுக்கும் மேல் பணி செய்துவிட்டு தூய்மை பணியை தனியாருக்கு அரசு தாரை வார்த்ததால் பணி நிலைப்பும் இல்லாமல் உத்தரவாதமும் இல்லாமல் அவர்கள் பணி செய்ய வேண்டும். அதுவும் புதிய பணியாளரை போல் பணி செய்ய வேண்டும். மேலும் தனியார் நிறுவனங்கள் அவர்கள் ப்ராஜெக்ட் உள்ள எந்த இடத்துக்கு வேண்டுமானாலும் இந்த தொழிலாளர்களை பணியிட மாற்றம் செய்ய முடியும். மேலும் ஊதியத்தையும் குறைக்க முடியும். இது எல்லாம் ஒரு கடைநிலை ஊழியருக்கு நேரும் என்றால் அதை அரசு வேடிக்கை பார்க்கும் என்றால் அது அநியாயம் இல்லையா? அரசாங்கம் சென்னையில் மாநகராட்சி ஊழியர்களை கொண்டு தூய்மை பணியை மேற்கொள்ளும் பட்சத்தில் இப்போது தனியார் நிறுவனங்களுக்கு டெண்டர் விடும் பெருந்தொகையை விட சொற்பமான செலவே ஆகும். எங்களுடைய பிரதான கோரிக்கை சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு மீண்டும் மாநகராட்சியில் பணி வழங்க வேண்டும். தனியார் நிறுவனங்களுக்கு அனுப்பிய தூய்மை பணியாளர்களை தாண்டியும் பணியில்லாமல் 1500க்கும் மேற்பட்டோர் அவர்கள் அனைவருக்கும் வழங்கும் அளவுக்கு சென்னை மாநகராட்சியில் காலி பணியிடங்களும் இருக்கின்றன. அது மட்டுமல்லாது தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும்.
செவிலியர்கள் போராடினால் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள், ஆசிரியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். ஆனால் தூய்மை பணியாளர்களை அழைத்து ஏன் இந்த அரசு பேச மறுக்கிறது? இவர்களைத்தான் பணி நீக்கம் செய்து தூக்கி எறிந்து விட்டோமே, இனி எதற்கு ஆவார்கள் என்ற மனப்பான்மையா? இவர்களால் தேர்தல் நேரத்தில் என்ன பாதிப்பு ஏற்பட்டு விடும் என்ற ஏளனமா என்று தெரியவில்லை. சென்னையில் நடக்கும் போராட்டம் தமிழகம் முழுவதும் பரவும். இதை அரசும் உணர்ந்திருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காணப்பட அரசே விரும்பினாலும் கூட யாரோ சில அமைச்சர்களுக்கு இடையேயான ஈகோ பிரச்சனைகள் இருக்குமோ என்ற அளவுக்கு கூட யோசிக்க தோன்றுகிறது. எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி சென்னை மாநகராட்சி மண்டலம் 5, 6 ஆகியவற்றை தன் பொறுப்புக்குள் வைத்திருக்கும் அமைச்சர் சேகர் பாபுவுக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவுக்கும் இடையேயான ஈகோவும் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இழுபறியாக இருக்க காரணம் என்று யோசிக்க தோன்றுகிறது. நான் கடந்த டிசம்பர் 18 அன்று அமைச்சர் KN நேருவை சந்தித்து தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை மனுவை அளித்தேன். அவர் டிசம்பர் 21க்கு பிறகு மீண்டும் சந்திப்பதாக சொன்னார். அதன் பின்னர் ஒரு வாரம் ஆகியும் கூட இதுவரை எந்த அசைவும் அந்த பக்கம் இருந்து இல்லை. இந்த சூழலில் நாங்கள் போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்தியுள்ளோம். ஒருவேளை ஈகோ பிரச்சனை தான் இழுபறிக்கு காரணம் என்றால் இதை முதல்வரும் துணை முதல்வரும் தலையிட்டு தீர்க்கலாம் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு அரசை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. நாங்கள் அரசு விரோதிகள் இல்லை. தூய்மை பணியாளர்கள் பரம ஏழைகள், பெரும்பாலும் பட்டியலின மக்களாக உள்ளனர். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு நாங்கள் நீதி கேட்கிறோம் என்கிறார் உழைப்போர் உரிமை இயக்க தலைவர் வழக்கறிஞர் K. பாரதி.